மணி இப்பவே 3 மணிக்கு மேல ஆகுதுடி. நேரமா விறகெடுத்து வந்துருங்க. ஒரே பக்கத்துல போய் தேட வேணாம், தனித்தனியா போய் எல்லாரும் தேடுவோம். நாங்க இப்படி போறோம். ராஜாத்தி, வெரசாவா நேரா விட்டு. அக்கா நேரமாச்சு, வாங்க போலாம். Hey, 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 hey. என்னக்கா ஒரு பிள்ளை இப்படி விட்டுட்டீங்க? ஒரு பிள்ளையாச்சே, அழுவாதுக்கா. ஒரு பிள்ளை இப்படி விடலாமா? வயசுக்கு வந்த பிள்ளைய கொஞ்ச நாளாவே இங்க தப்பா நடக்குதுக்கா. 4 பசங்க இங்க படம் கடை எடுத்து சுத்திட்டு இருந்தானுக்கா. என்ன பசங்கன்னு தெரியுமா கண்ணா? செய்ய பசங்கன்னு சொன்னாங்கக்கா. அநியாயமா புள்ளைய விட்டியாக்கா. பாப்பாக்கு இந்த மாதிரி ஆச்சாக்கா? கேள்விப்பட்டேன் அண்ணே. காட்டுல படம் எடுக்கும்போது பாப்பாவை பாத்தி அண்ணே? காட்டுக்குள்ள நாங்க படம் எடுத்ததை வச்சு நாங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. நாங்க தெரியாததை தெரியப்படுத்தணும், புதுசா ஏதாவது வெளியே கொண்டு வந்து காட்டணுன்றதுக்கு தாங்க படமே எடுக்கிறோம். அன்னைக்கு எடுத்த வீடியோ நாங்களும் இன்னும் போட்டு பார்க்கலக்கா. அந்த வீடியோ போட்டு பார்க்கலாம், அதுல ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம்க்கா. இந்த பையன் தான் அன்னைக்கு நாங்க காட்டுல விறகு எடுக்குள்ள வேக வேகமா போனோம்.
ஏய், உன்னை அனுபவிக்கணும் எவ்வளோ லாஸ் தெரியுமாடி? நீயா வந்துட்டு போயிடு, இல்லை அது நல்லதில்லை. அப்போ தான் இந்த ஊரில் உனக்கு தேவடியாங்கிற பட்டத்தோட வாழ முடியாது. உங்கள் அரசியலும் அதிகாரமும் எல்லாம் பாவாடைக்குள்ளே தான் நடக்குது. இந்த ஊர்லலாம் எந்த நாயங்கிட்ட வர முடியாது. நீங்களாம் நான் அனுபவிக்கிற பொருள்டி, அவ்வளோதான். புரியுதா? ஆம்பளைங்க பண்ணுற தப்பெல்லாம் வெளியே சொன்னால் ஆம்பளைங்கனால வெளியே தலை நிமிர்ந்து கூட நிற்க முடியும். உங்களை மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் தேவை கூட அம்மனமாக தான் தெரியுவா. காலையிடுறா. ஐயோ அம்மா, காலை எடுறா. காலை எடுன்னு சொல்றேன்ல பரதேசி நாயே. காலை எடு. பொறுக்கி காலை எடுறா. என்னாச்சு? சோகமா இருக்க, முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அக்கா நேரமாச்சு, வாங்க போலாம். அம்மா அம்மா, ஏமா சொல்லணும். என்ன சொல்லுமா? இனிமேல் விறகுக்கு போகலாமா? ஏமா என்ன காரணம்னு சொல்லுமா. போகலாமா வேலைக்கு? ஏமா? என்ன எதுவும் கேட்காதீங்க. உங்க அப்பா போயிருக்காரு, கட்டுக்கட்டா சமாளிச்சுட்டு வந்து கொட்டுவாரு, நம்ம அதை வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். படு, நீ எதுக்கும் கவலைப்படாத, படு. நீ போகலன்னா விடு, அப்பா சமாளிச்சுட்டு வந்து போடுவாரு, நீ போக வேண்டாம். முன்னாடி பண்ற ஏயா தினம் குடிச்சிட்டு வந்து ராவடி பண்ற? நீ பண்றதும் இல்லாம உன் பிள்ளை வேலைக்கு போக மாட்டேன்றா, என்னன்னு தெரியலையா? பக்கத்து என்னடி சொன்ன? என்னையா சொன்னேன்? நீ முன்ன ஒழுங்கா இருந்தா அந்த பிள்ளை ஏயா வேலைக்கு போகலன்னு சொல்லுது? உங்க அப்பா குடிச்சிட்டு வந்திருக்காரு பாரு. நாளைக்கு மட்டும் உன் பிள்ளை வேலைக்கு போகாம இருக்கட்டும், அப்புறம் இருக்குதே அவனுக்கு. ஐயோ, நானே என் பிள்ளைய கொன்னுட்டேனே. என் பிள்ளை அன்னைக்கே போக மாட்டேன்னு சொன்னுச்சு, நானே என் பிள்ளைய கொன்னுட்டேனே. நானே என் பிள்ளைய கொன்னுட்டேனே. என் பிள்ளை சொல்ல வந்ததை நான் கேட்காம விட்டுட்டேனே. ஐயோ ஐயோ, என் பிள்ளை போச்சு. அவனை சும்மாவே விடக்கூடாதுடி. அவன் நாளைக்கு காட்டுக்கு வருவான். சத்தியா எப்படி துடிச்சாலும் அதே மாதிரியே அவனும் துடிக்கணும்.
எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது. அடவெடுத்தரத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா என் பேரை காப்பாற்று. நம்ம எப்போ கீழே போவோம், நம்ம தலைக்கு மேலே ஏறி உட்காலான்னு பார்க்குறானுங்க. இந்த ஊரே நம்ம காலு கருதி வச்சுருக்கோம். அதை கெடுத்துறாத. நாம் தான் வருவோம், பேரை கெடுத்துறாத, ஒழுங்காக இருந்துங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். தப்பு பண்றீங்கடி. நான் யாருன்னு தெரிஞ்சு தப்பு பண்றீங்களே. சத்யாக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அதே தான் உங்களுக்கு நிலைமையும். ஒழுங்க என்ன விட்டு போயிருங்கடி. சி, இவனை இப்படியே விட்டா இவன் திருந்தவே மாட்டான்டி. இவன் ட்ரெஸ் எல்லாம் உருவி கடாசுங்கடி. அம்மனமா இருந்தாதான் நம்மளோட வழி என்னன்னு அவனுக்கு தெரியும். ஒத்த என் சட்டியை ஒத்தல் நான் ஆம்பளடி. என்னடா துடிக்கிற? என்ன துடிக்கிற? உன்னை நான் கட்டையில குத்துனதுக்கே உனக்கு இவ்வளோ வலி வலிக்குதே. அவளை நீ குத்தும் போது அவளுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? இது உனக்குன்னு இல்லடா, வேற எவனுக்குமே புரியாது. சத்தியா கொடுத்த வழிக்கு தான் நான் அனுபவிக்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி இப்படி 100 பேர்த்து வழி அனுபவிச்சிருக்கணும். மூடிட்டு போங்கடி. நீ இல்ல, உன்ன மாதிரி ஒவ்வொரு ஆம்பளையும் பொண்ணுங்க கிட்ட பண்ற விஷயம் பொண்ணுங்க வெளியே சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சுக்குவேன், ஒரு ஆம்பளை கூட ஆம்பளைன்னு வெளியே தலைமை நடக்க முடியாதுடா, தெரிஞ்சுக்க. சதிகாரா கும்பலில எப்ப நான் சவந்து வர வேலையிலா சவந்து வர வேலையிலா எப்ப என்ன தவற வச்சு பார்க்காம என்னோட தவற வச்சு பார்க்காம சந்த வச்சு பார்த்தேங்க எங்களுக்கு மல்லிகை முள்ளரும்பு என பெத்தப்போ நான் மலரும் படி ரோசா மலர்ந்து வரி வேலையில என்ன மலர வச்சு பார்க்காம என்ன மக வச்சு இங்கு முக்கால்வாசி பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றுதான் நமக்கு தெரிந்தது. தற்கொலைக்கு பின்னால் பல அதிகார கைகளாலான கொலைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் பிள்ளைகளிடம் சற்று உங்கள் காதுகளை நீட்டுங்கள். இக்கதையில் வரும் சத்யா போன்ற வெளியில் சொல்ல முடியாத உயிரை மாய்த்து கொண்ட தாய் தங்கைகளுக்கும் அருவருப்பான பூச்சிகளுக்கிடையே வாழும் பெண்களுக்கும் இப்படம் ஒரு சமர்ப்பணம்.